ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் 2026 இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் பார்க்க போவது அன்பான ஷிரடி சாய்பாபாவின் 2026ஆம் ஆண்டு ஷிரடியில் நம் சாய்பாபாவுக்கு நடைபெற்ற முதல் மங்கள அபிஷேகத்தை நாம் இப்போது பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த புனிதமான விடியற்காலையின் இனிய ஒளியில் ஷிரடி மண்ணில் தெய்வீக அதிர்வு ஆனந்தமாய் ஒளி வீசி கொண்டிருக்கிறது சாய்ராம். இந்த நல்ல வேளையில் சாய்பாபாவின் திருப்பாதங்களில் நாம் மனதார நம் வணக்கத்தை செலுத்துவோம் சாய்ராம். நாம் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் பாபா வெற்றியை தர வேண்டும் என்று நாம் பாபாவிடம் மனதார பிரார்த்தனை செய்து கொள்வோம். இந்த மங்கள ஸ்நானத்தின் போது புனித நினைவோடு இந்த இனிய தருணத்தை நாம் தொடங்குவோம். மங்கள ஸ்நானம் என்பது ஒரு ஒளி, தூய்மை, நன்மை இவற்றின் சங்கமமே. இந்த சங்கா அபிஷேகம் பாபாவிற்கு இந்த வருடத்தின் முதல் சங்கா அபிஷேகம் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது சாய்ராம். இது ஒரு சடங்கு மட்டுமல்ல, இது ஒரு தெய்வீக அனுபவம். இந்த 2026ஆம் ஆண்டு இனிமையாக தொடங்கும் ஒரு மகிழ்ச்சியான தருணம். விடியற்காலையின் மென்மையான காற்று, மந்திர ஒலிகள், புனித நீர் இவை அனைத்தும் சேர்ந்து நம் மனதை அமைதியாக்கி உள்ளத்தை மகிழ்ச்சியாய் நிரப்பட்டும் சாய்ராம். சாய்பாபாவின் திருமேனியில் புனித நீர்த்துளிகள் விழும் பொழுது ஒவ்வொரு நொடியும் நம் வாழ்க்கையில் புதிதாய் ஒளி பிறக்கிறது. ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறது சாய்ராம். ஒரு புதிய நம்பிக்கை நம்முள் எழுகிறது சாய்ராம். மங்கள் ஸ்நானம் என்பது நமக்கு சொல்லும் ஒரு செய்தி ஒன்றே. இந்த அற்புதமான 2026ஆம் ஆண்டு இந்த முதல் நாளை புன்னகையோடு தொடங்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு பரிசே. மங்கள் ஸ்நானத்தின் புனிதம் நம் உள்ளத்தை மெதுவாக தொட்டு செல்கிறது சாய்ராம். மனம் அமைதி பெறுகிறது, நம் எண்ணங்கள் தெளிவாகும், இதய மகிழ்ச்சியாய் இதை பார்க்கும்போது நிரம்பும் சாய்ராம். நம் சாய்பாபா எப்போதும் அன்பின் வடிவம். நாம் செய்யும் முயற்சிகளுக்கு பாபா நிச்சயம் வெற்றியை பரிசாக தருவார் சாய்ராம். நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். நாம் நிச்சயம் வாழ்க்கையில் முன்னேறுவோம். அந்த தெய்வீக பாபா மீது வைத்திருக்கும் அந்த நம்பிக்கையே நம்மை வாழ்வில் உயர்த்தும் சாய்ராம். 2026 போன்ற வருடத்தின் புதிய தொடக்கங்களில் மங்கள் ஸ்நானை காண்பது ஒரு மாபெரும் பாக்கியம் சாய்ராம். இன்று நாம் எங்கே இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, நாம் எங்கே செல்கிறோம் என்பதுதான் முக்கியம் சாய்ராம். பாபாவின் ஆசீர்வாதத்தால் நாம் நிச்சயம் முன்னேறுவோம். நாம் எதை தொடங்கினாலும் அதில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் சாய்ராம். நான் சொல்வதை அப்படியே உங்கள் மனதில் சொல்லுங்கள். இன்று ஒரு இனிய நாள். இன்றைய நாள் என் பாபாவின் ஆசீர்வாதம் நிறைந்த நாள். இன்று நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்லுங்கள் சாய்ராம். அந்த எண்ணமே நம்மை வாழ்க்கையை ஒளிர செய்கிறது. நம் பிரார்த்தனைகளை பாபாவின் பாதங்களில் நாம் வைத்து விடுவோம். பிறகு பாபா அதை அனைத்தையும் பார்த்து கொள்வார். நாம் எங்கே சென்றாலும் எதை செய்தாலும் பாபாவின் ஆசீர்வாதம் நம் உடனே வருகிறது சாய்ராம். இந்த இனிய தருணத்தில் நாம் பாபாவின் பொற்பாதங்களை பணிந்து நாம் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களையும் பெறுவோம் சாய்ராம். இனி உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிரம்பட்டும் சாய்ராம். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயல்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கட்டும் என்று பாபாவிடம் மனதார பிரார்த்தனை செய்கிறேன். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.